வேலையெல்லாம் எப்படி போகுது நவீன்? அக்செப்ட் தி ஃபெயிலியர். நீ ஒரு ஃபெயிலியர் நவீன், ஒத்துக்கோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடும்பஸ்தன் திரைப்படத்தோட திரையரங்கம் தான் பார்க்க போகிறோம். குடும்பஸ்தன் திரைப்படம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா கதாநாயகனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது சாதி மறுப்புத்தனம். அதனால் வீட்டில் வந்து யாருமே ஒத்துக்கறல. வீட்டுக்குள்ளே ஒத்துக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அப்புறம் சேர்ந்துடுறாங்க. இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒரு சிட்டிக்கு சந்தோஷம். கதாநாயகனோட வீட்டில் பெற்றோருக்கு எந்த வருமானம் கிடையாது. இவரோட வருமானத்தை வச்சு தான் குடும்பம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அக்காவுக்கும் அதை சிறப்பாக வந்து கல்யாணம் முடிச்சிடுறாங்க. அவங்க அக்காவோட வீட்டுக்காரு எப்போ பார்த்தாலும் இவங்க குடும்பத்தை வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காரு. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, உங்கள் குடும்பம் அப்படி இருக்குது, உங்கள் குடும்பம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து தன்னோட குடும்பத்தை எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட காட்சியாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த படம் முழுக்க காமெடின்னு சொல்லலாம். நல்லா ஒரு கலகலப்பான காமெடியாகவும் இந்த படம் வந்து இருக்குது. பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கலாம். வேலைக்கே போகாம செலவுக்கு என்ன பண்ண? கடன் வாங்கணும். கடன் 7 வட்டி லட்சத்துக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகி என்னாச்சோ ஏதாச்சோ திடீர்னு நான் படிக்க போகிறேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு கிடக்கு. வருமானமே பத்தலை, இதில் இது வேறையா அப்படின்னு ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது எனக்கு லேப்டாப் வேணும், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு ஹீரோனி இந்த சைடு இவங்க ஒரு சைடு கொத்த. அதுக்கப்புறம் அவரோட வீட்டிலேருந்து அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கு, நான் ஆன்மீக பயணத்துக்கு போகிறேன், எனக்கு காசு கொடு அப்படின்னு அவங்கள ஒரு சைடு கேட்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, வீடு கட்டி பல வருஷம் ஆச்சு, இது எப்போ சரி பண்ண, அதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சைடு சொல்ல. அதுக்கப்புறம் கடைசியில் சரி எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டு வேலைக்கு போயிட்டார். அங்கே போய் வேலைக்கு போன பார்த்தது தான் சும்மா போன கண்டம் நம்மளை சுற்றி போச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்த அந்த வேலையும் பார்த்துக்க இருக்கிற வேலையும் சோழியை முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு வராரு. ஆனால் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியவும் தெரியாது. அவரோட வீட்டுக்காரர் என்னென்னமோ பண்ணுறாரு, அந்த காசுக்காக என்னென்னமோ பண்ணுறாரு. நல்லா கிளறி விடுவோம், கொதிக்கட்டும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து யோசிக்காரு. அக்கா வீட்டுக்காரர் மட்டும் இது தெரியவே கூடாது, தெரிஞ்சால் சும்மாவே குத்தி கட்டுவான், இதெல்லாம் அவ்வளோதான், நம்மளை கொண்டே போட்டுருவான், என்னென்னமோ பேசியே கொண்டுருவான் நம்மளை போட்டு அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லாமல் என்ன பண்ணுறான், அந்த டைமில் கடன் வாங்குகிறான். ஒரு சின்ன கடன் வாங்குகிறான். அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டுக்கிட்டே போகுது. சரி வீட்டு குடும்பத்தை சூழ்நிலையை சமாளிக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கிட்டே இருக்கான். நல்லா சுண்டை விட்டு இறக்கலாம். சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. அந்த கடன் வந்து அடைஞ்சிச்சா இல்லைன்னா வேலை கிடச்சிச்சா அப்படிங்கிறத அந்த படத்தோட மையக்கருத்தாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த குழப்பமான சூழ்நிலையான கதையை வந்து மிக அற்புதமாக வந்து அறிமுக இயக்குனர் வந்து மிக அற்புதமாக சுவாரஸ்யமாகவும் காமெடியாகவும் கலாட்டாகவும் கொண்டு போயிருக்காரு. அது வந்து ரசிகர்கள் வந்து இன்னும் ஒரு திருப்தி அளிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் கதாநாயகன் பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைகிட்ட பேசுகிறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா தேட்டரே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது. அந்த அமைதியான சூழ்நிலையில் மிகவும் அற்புதமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு திரும்பவும் அவங்க எப்பயும் போல் காமெடி கலாட்டா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. படம் முழுக்க காமெடியாகவும் கலாட்டாகவும் ஒரு வீட்டில் நடக்கிற விஷயங்களை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் அந்த கடன் வாங்கி அந்த குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறான், அதுலேருந்து எப்படி மீள்றான் அப்படிங்கிறத மிகவும் அற்புதமாக வந்து இயக்குனர் வந்து இயக்கியிருக்காரு. இதோட இசை பார்த்திங்கன்னா அதோட ஒண்டி வந்து நல்லாயிருக்கு. இசையும் அதுக்கேற்ற மாதிரி அற்புதமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்லபடியாக குடும்பம் போகுது. திரும்பவும் பெரிய பிரச்சனை வருது. அக்கா வீட்டுக்கு தெரியுது. அக்கா வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகு அவர் என்னென்ன சொல்கிறாரு, அவர் போகிற இடம்லாம் வீட்டுக்கு போகிறாரு, அங்கேயும் சொல்கிறாரு, இங்கே போகிறாரு, இங்கேயும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுற, காசுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது கடன் தான் வாங்குகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, எவ்வளோ வாங்கினீங்க, இவ்வளோ வாங்குகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. கடன் வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாரு. அந்த கடன் வந்து திரும்ப தீர்த்துட்டாரா இல்லையங்கிறத படம் முழுக்க வந்து காமெடியாகவும் கலாட்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு ரசித்து பார்க்கலாம். இந்த படம் வந்து முழுக்க காமெடி படமாகவும் குடும்ப படமாகவும் இருக்குது. அனைவருமே வந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருக்குது.